இப்ப முதலமைச்சருக்கு நேரடியாக ஒரு பதில் சொல்ல விரும்புறேன். 1991 காவேரி வாட்டர் ட்ரிபியூனல் 1956 அமைச்சோம். அது 91 ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு, கர்நாடகா மாநிலம் தமிழகத்திற்கு 205 டிஎம்சி தண்ணி கொடுக்கணும். அப்ப கர்நாடகாவுடைய முதலமைச்சராக பங்காரப்பையா இருந்தாங்க. நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்துல போடுறாங்க. அதை ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப நீதிபதி எல்லாமே பார்த்தாங்க, ஆர்டினன்ஸ் போட்டாங்க. நம்ம மாதிரி நம்ம சட்டமன்றத்தில் ஆர்டினன்ஸ் போடுறாங்க, சட்டம் போடுறாங்க, நம்ம ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அன்னைக்கு இருந்த நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் இதே 143 பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க. கர்நாடகா சட்டசபையில போட்டிருக்கக்கூடிய தீர்மானம் செல்லுமா செல்லாதா? அதனால முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும், அன்னைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய 5 நீதிபதி கொண்ட அமர்வு அதெல்லாம் ஸ்டடி பண்ணிட்டு இல்லை, நாங்க மேல இருந்து தண்ணி கொடுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் கர்நாடகாவுடைய சட்டப்பேரவைக்கு அதிகாரம் இல்லை, அந்த தண்ணியை பிளாக் பண்றதுக்கு அதிகாரம் இல்லை. அதனால 205 டிஎம்சியை கொடுத்தாக வேண்டும் என்று அன்னைக்கு சொன்னாங்க. அன்னைக்கு 143 பயன்படுத்த பொழுது நம்முடைய முதலமைச்சருக்கு இனித்தது. இன்னைக்கு 143 பயன்படுத்தப்படும் பொழுது முதலமைச்சருக்கு வலிக்கிறது என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது.